Going to see Standard 5th Social Science Term 2 Unit 1 Ancient Excavation. நம்ம லெசன் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு கான்வர்சேஷன் போகுது. அந்த கான்வர்சேஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லெசனுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ரேகா உங்களோட கிராண்ட்மா கான்வர்சேஷன் தான் நம்மளுக்கு வருது. ஃபஸ்ட்டு ரேகா சொல்கிறாங்க, இட் இஸ் ஸோ ஹார்ட் டுடே, ஐ டு நாட் திங்க் தட் ஐ கேன் கோ அவுட் டு ப்ளே. இன்றைக்கி ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது, இன்றைக்கி போய் நான் விளையாடுவேனா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறாங்க. அதுக்கு கிராண்ட்மா, வெரி ட்ரூ, பட் வென் ஐ வாஸ் யங் ஐ யூஸ்டு டு ப்ளே அவுட்டோர்ஸ் ஆல் த டைம். ஆமாம், இன்றைக்கி ரொம்ப ஹாட்டாக தான் இருக்குது, பட் ஆனால் நான் எங்கே இருக்கும்போது எல்லா டைமுமே வெளியில் தான் போய் விளையாடுவேன் அப்படிங்கிறாங்க. ரேகா, ஹவு டிட் யூ ப்ளே வென் இட் வாஸ் ஹாட்? எப்படி நீங்கள் இப்படி ஹாட்டாக இருக்கும்போது நீங்கள் போய் விளையாண்டிங்க அப்படின்னு கேட்குறாங்க. Grandma, when I was young, our neighborhood was full of trees and I used to play in the shade of the trees. நான் எங்கே இருக்கும்போது என்னோடய நெய்பர்ஹுட் ஃபுல்லாகவே ட்ரீஸ் தான் இருந்தது. அப்போது ட்ரீஸோட நிழலில் நான் விளையாண்டேன் அப்படிங்கிறாங்க. ரேகா, வாவ், ரியலி, ஐ ஒண்டர் ஹவு பீப்புள் லிவ்ட் இன் தோஸ் டேஸ். வாவ், உண்மையாவா? பாஸ்டில் பீப்புள் எப்படி லீவ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. கிராண்ட்மா, டு யூ நோ தெர் இஸ் எ வே டு நோ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு பீப்புள் லிவ்ட் இன் தோஸ் டேஸ். உனக்கு ஒன்று தெரியுமா? பாஸ்டில் பீப்புள் எப்படி லீவ் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. ரேகா, ஹவு இஸ் தட் பாசிபிள், டெல் மீ மோர். எப்படி பாஸ்ட் பீப்புளை பற்றி அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத எப்படி இப்போ தெரிஞ்சுக்க முடியும்? நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கிராண்ட்மா, ஹாவ் யூ எவர் ஃபவுண்ட் எ சீசெல் வைல் டிக்கிங் இன் த பீச்? பீச்செல்லாம் சாண்டை டிக் பண்ணும்போது சீசெல்லில் நீ ஃபைன் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரேகா, எஸ், ஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. கிராண்ட்மா, சிமிலர்லி there are people who dig the earth at various places to find things that people used before. These people are called archaeologists. The process of digging the ground is called excavation. அதாவது பாஸ்டில் பீப்புள் யூஸ் பண்ண திங்ஸ் புதைஞ்சி போயிருக்கும்ல, அது ஏர்த்தை டிக் பண்ணி எடுப்பாங்க. அப்படி டிக் பண்ணி எடுக்கிற பீப்புள் தான் ஆர்கியாலஜிஸ்ட். அப்படி டிக் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எக்ஸ்கவர்ஷன். நவ் லெட் அஸ் லேர்ன் மோர் அபவுட் எக்ஸ்கவர்ஷன்ஸ். எக்ஸ்கவர்ஷன் இஸ் எ கண்ட்ரோல்ட் exploration of what lies under the surface of earth. எக்ஸ்ப்ளரேஷன் அப்படின்னா ரிசர்ச். அதாவது ஏர்த்தோட சர்ஃபேஸ்க்கு அடியில் பொதிஞ்சு போன திங்ஸை ஃபைன் பண்ணுறது தான் எக்ஸ்கவேஷன். ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கியோலாஜிக்கல் எக்ஸ்கவேஷன் ரிக்வயர் கிரேட் ஸ்கில்ஸ் அண்ட் கேர்ஃபுல் ப்ரிப்ரேஷன். எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கியோலாஜிக்கல் எக்ஸ்கவேஷனோட ரிக்வயர் தேவை என்ன அப்படின்னா, நீடு என்ன அப்படின்னா, கிரேட் ஸ்கில்ஸ் அண்ட் கேர்ஃபுல்லான ப்ரிப்ரேஷன் தான். எக்ஸ்கவேஷன்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் த பர்பஸ் லைக் பிளான்ட், ஆக்சிடென்டல் ஆர் ரெஸ்கியூ. அதாவது எக்ஸ்கவேஷன்ஸ் பிளான் பண்ணியும் நடக்கும், ஆக்சிடென்டல் அப்படின்னா பிளான் பண்ணாமையும் நடக்கும், ரெஸ்கியூ அப்படின்னா டு சேவ் சம்படி ஆர் சம்திங். இந்த பர்பஸ்க்காக கூட எக்ஸ்கவேஷன்ஸ் நடக்கும், அதாவது டிக் பண்ணுவாங்க. மோஸ்ட் எக்ஸ்கவேஷன்ஸ் ஆர் ப்ராப்பர்லி ப்ரீ-பிளான்ட் அண்ட் their purpose is to find buried evidences from the site. எல்லா எக்ஸ்கவேஷனும் மோஸ்ட் எக்ஸ்கவேஷன்ஸும் ப்ரீ பிளான் தான் பண்ணியிருப்பாங்க. அதனோட பர்பஸ் என்ன அப்படின்னா, பொதிஞ்சு போயிருக்கிற எவிடன்ஸ் திங்ஸை அந்த சைட்லேருந்து எடுக்கிறது தான். எக்ஸ்கவேஷன் பாருங்கள் எப்படி நடக்குதுன்னு இந்த இமேஜை பாருங்கள். ஆர்கியாலஜிஸ்ட் பாருங்கள். எக்ஸ்கவேஷன் அப்படின்னா என்னது? ஏர்த்தை டிக் பண்ணி
பீப்புள் யூஸ் பண்ண திங்ஸ் புதைஞ்சி போன டூல்ஸோ சம்திங் வந்து ஃபைண்ட் பண்ணுறது தான். ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா எக்ஸ்கவர்ஷன் மூலமாக ஹியூமன் ஹிஸ்ட்ரியை வந்து ஸ்டடி பண்ணுறவங்க. Let us know பாருங்கள். The things that archaeologists find during excavation are called artifacts. அதாவது எக்ஸ்கவர்ஷன் என்னது earth டிக் பண்ணி சம்திங் வந்து ஃபைண்ட் பண்ணுறது எக்ஸ்கவர்ஷன். ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னா எக்ஸ்கவர்ஷன் மூலமாக ஹியூமன் ஹிஸ்ட்ரியை வந்து ஸ்டடி பண்ணுறது தான் ஆர்கியாலஜிஸ்ட். அந்த டிக் பண்ணி கிடைக்குதில்ல அந்த திங்ஸ் பேர் வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ். ஆர்கியாலஜிஸ்ட் can tell a lot about people who lived there by looking at their houses, clothes, bones and other artifacts. ஆர்கியாலஜிஸ்ட் வந்து டிக் பண்ணி ஃபைண்ட் பண்ண சம் ஹவுசஸோ இல்லை அவங்களோட க்ளோத்ஸோ இல்லை போன்ஸோ அண்ட் அதர் ஆர்டிஃபேக்ட்ஸை வச்சு எந்த பீப்புள் லிவ் பண்ணாங்க, எவ்வளோ நாள் லிவ் பண்ணாங்க, எப்படி லிவ் பண்ணாங்க அப்படிங்கிறத ஆர்கியாலஜிஸ்ட்டை வந்து சொல்லுவாங்க. Who is an archaeologist? Archaeologist அப்படிங்கிறவங்க யார்? Archaeologist the study the history of humans and places through excavation and analyze the artifacts. ஆர்டிஃபேக்ட்ஸ்னால் என்னது? எர்த்தோட சர்ஃபேஸை டிக் பண்ணும்போது பாஸ்டில் பீப்புள் யூஸ் பண்ண திங்ஸ் வந்து புதைஞ்சு கிடக்குமா, அந்த திங்ஸ் தான் வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ். அந்த ஆர்டிஃபேக்ட்ஸை அனலைஸ் பண்ணி ஹியூமன்ஸோட ஹிஸ்ட்ரி அண்ட் தென் பிளேசஸ் வந்து ஸ்டடி பண்ணுறவங்க தான் ஆர்கியாலஜிஸ்ட். எக்ஸ்கவேஷன் கிவ்ஸ் அஸ் எ கிளிம்ஸ் ஆஃப் த பாஸ்ட். பாஸ்ட்டை பற்றினான அதாவது பாஸ்ட்டை பீப்புள் பற்றினான ஒரு கிளான்ஸ், கிளிம்ஸ் அப்படின்னா கிளான்ஸை தான் நம்மளுக்கு எக்ஸ்கவேஷன் நம்மளுக்கு கொடுக்குது. சம் இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் த வேர்ல்டு. பிரமிட்ஸ் இன் எகிப்து. When the pyramids were excavated, it was found that the small pyramids were made for the queens. இந்த பிரமிட்ஸில் டிக் பண்ணும்போது நிறையா ஸ்மால் பிரமிட்ஸ்லாம் ஃபைண்ட் பண்ணாங்களாம். அந்த ஸ்மால் பிரமிட்ஸ் வந்து குயின்ஸ்க்காக மேட் பண்ணதாமா. They found huge domes with superstructures which were built for the burial of the royal family. டூம்ஸ் அப்படின்னா என்னென்னா கல்லறைகள், பெரிய பெரிய கல்லறைகள். அண்ட் தென் அந்த கல்லறைகள் எப்படி இருக்குமோ ரொம்ப சூப்பர் ஸ்ட்ரக்சர்ஸோடு இருந்து தான். இது யாருக்காக பில்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ராயல் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்காக. Skeletons found in the pyramid gave information about the average height and age of the people. Skeletons அப்படின்னா என்னென்னா போன்ஸ். இந்த போன்ஸ் வந்து பிரமிடில் ஃபைண்ட் பண்ணாங்களாம். அந்த ஸ்கெலட்டன்ஸை வச்சு அதாவது என்ன வந்து இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்தது அப்படின்னா அந்த சைடில் இருக்கிற பீப்புளோட ஆவரேஜ் ஹைட் அண்ட் ஏஜ் ஆஃப் த பீப்புளை பற்றினான இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்ததான். Civilization. Indus civilization is also called Harappan civilization. Indus civilization வந்து Harappan civilization னு சொல்லுவோம். This was the first site to be excavated in the early 20th century. 20th centuryல ஃபஸ்ட்டு எந்த சைட்டில் எக்ஸ்கவேட் பண்ணாங்கன்னா இந்த இண்டஸ் சிவிலைசேஷனில் தான். பேக்டு bricks were found underground. எர்த்தோட அண்டர் கிரவுண்டில் பேக்டு bricks அப்படின்னா சுட்ட செங்கற்கள்லாம் வந்து ஃபைண்ட் பண்ணாங்களா. The city had a well planned proper sanitation systems, proper well and a way to direct waste water to closed drains. இந்த ஹரப்பன் சிவிலைசேஷனில் சிட்டிலாம் வந்து சூப்பராக பிளான் பண்ணி அமைச்சிருப்பாங்களாம். ப்ராப்பர் சானிடேஷன் சிஸ்டம் அப்படின்னா தூய்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம். அண்ட் தென் இந்த ட்ரெயின்ஸ்லாம் எப்படி இருக்குமா ரொம்ப க்ளோஸ் ஆகி இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் ஜென்டில் ஸ்லோப்பில் அது ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களாம். ஒரு இந்த ட்ரெயின்ஸ் வந்து எப்படி இருக்குமா அதாவது ரெகுலர் இன்டர்வலில் ஹோல்ஸ் வந்து அமைச்சிருப்பாங்களாம். எதுக்காக அப்படின்னா இந்த ட்ரெயின்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த க்ளோஸ்டு ட்ரெயின்ஸ் வந்து எப்படி கவர் பண்ணிப்பாங்களாம், ஸ்லாப்ஸ் ஆர் bricks செங்கலாலையும் இல்லைன்னா ஸ்லாப்பாலையும் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களாம். There were advanced granaries, great bath and productive walls.
அட்வான்ஸ்டு கிரானரிஸ் அப்படின்னா என்னது? கிரானரிஸ் அப்படின்னா கிரைன்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். இந்த கிரானரிஸ் வந்து எப்படி இருக்குமா? ரொம்ப மாசிவ் பில்டிங் வித் எ சோல்டு பிரிக் ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்குமா. அண்ட் தென் கிரேட் பாத் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் கோர்ட்யார்டில் இருக்குமா அந்த டேங்க்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரேட் பாத்தை சுற்றி வந்து 3 ரூம்ஸ் வந்து இருக்குமா. 3 சைட்ஸும் வந்து ரூம்ஸ் இருக்குமா. It was found that the city and its civilization were very advanced for their time. அந்த டைமில் நிறைய சிவிலைசேஷன் இருந்தது. அந்த நிறைய சிவிலைசேஷனில் இந்த இண்டஸ் சிவிலைசேஷன் தான் ரொம்ப அட்வான்ஸாக இருந்துச்சான்.